உலகம் ஒரு எரிமலை குழம்பின் மேல் நின்று கொண்டிருக்கிறது. இது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம். இப்படி இருக்க ஈரான் உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசுகளின் மீது ஒரு பொருளாதார போரை நிகழ்த்துகிறதா? இது பலரிடம் இருக்கக்கூடிய கேள்வி. ஈரான் போன்ற நாடுகளை பன்னெடுங்காலமாக பொருளாதார தடைகளின் மூலமாக தடை செய்து வைத்திருந்த இந்த உலக நாடுகள் இப்போது தங்களுடைய பொருளாதாரத்தை சீரழிவு செய்வதற்காக இந்த யுத்தத்தில் குதிர்த்திருக்கிறதா? இப்படி ஒரு கேள்வி பல்வேறு தரப்புகளிடமும் இருந்து எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இன்றைய நாளில் உலகத்தின் மீது ஒரு பொருளாதார போரை ஈரான் தொடுத்திருக்கிறதா என்ற கோணத்தில் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு இலங்கையின் காலி கடற்பரப்பிற்கு அப்பால் ஈரானிய போர்க்கப்பல் அமெரிக்காவால் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவம் உலக வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. இது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான ஆயுத மோதல் அல்ல, மாறாக அமெரிக்காவின் உலகளாவிய பொருளாதார மேலாதிக்கத்திற்கு எதிராக ஈரான் தொடுத்துள்ள நிழல் பொருளாதார போரின் ஒரு முக்கிய களம் என்று சொல்லலாம். அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டிருந்தாலும் அதன் பலவீனம் அதன் பொருளாதார சந்தை, எரிசக்தி தேவை. இதனை நன்கு அறிந்த ஈரான் நேரடி போர் என்பதற்கு பதிலாக விலை உயர்ந்த போர் என்ற உத்தியை கையாளுகிறது. உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% கொண்டுள்ள ஹெர்முஸ் நீரிணையினை முடக்கி இந்த பாதையை ஈரான் மூடியுள்ளது. இது அமெரிக்காவின் பங்குச் சந்தையில் பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார தடைகளை ஆயுதமாக்குதல். அமெரிக்கா ஈரான் மீது விதித்த பொருளாதார தடைகளை ஈரான் தனது ஏவுகணைகள் மற்றும் கடற்படை பலத்தின் மூலமாக சர்வதேச பொருளாதார நெருக்கடியாக மாற்றியுள்ளது. எங்கள் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் உலக பொருளாதாரமும் பாதிக்கக்கூடும் என்பதே ஈரானின் தாரக மந்திரமாக இருக்கிறது. இந்த நேரத்திலேதான் ஈரானிய போர்க்கப்பலான IRIS டீனா ஏன் இலங்கை அருகே வந்தது என்பது $1 மில்லியன் கேள்வி. இராணுவ ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி இது வெறும் இராணுவ பயிற்சிக்கான பயணம் அல்ல. அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லாத புதிய வர்த்தக பாதைகளை கண்டறிவதே ஈரானின் இப்போதைய முக்கிய நோக்கமாகும். ஆசிய நாடுகளுடன், குறிப்பாக இந்தியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளுடன் நேரடி பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதன் மூலமாக டொலரின் ஆதிக்கத்தை தகர்க்க ஈரான் முயற்சிக்கிறது என்று சொல்லலாம். அதே நேரம் எண்ணெய் வர்த்தகத்தை உள்ளூர் நாணயங்களில் முன்னெடுப்பது குறித்து பிராந்திய நாடுகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவே இந்த கப்பல் இந்த பகுதிக்கு வந்தது எனவும் குறிப்பிடப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்தவே அமெரிக்கா தனது அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தியிருக்கிறது. ஈழக்கடற்பரப்பை பற்றி பேசும்போது 2009 முன்னர் இந்த பகுதியை ஆண்ட கடற்புலிகள் அவர்களுடைய பங்கு தவிர்க்க முடியாததாகிறது. புலிகள் ஒரு முழுமையான தேசம் இல்லாவிட்டாலும் சர்வதேச கடல் வணிக பாதையில் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்தி ஒரு நிழல் பொருளாதாரத்தை வெற்றிகரமாக நடத்தினார்கள். அவர்களின் மினி நீர்மூழ்கி கப்பல்கள் பற்றி நாங்கள் இதற்கு முன்பு பேசியிருக்கிறோம். தற்கொலை படகுகள் மூலம் அவர்கள் உருவாக்கிய தரைமண்டலம் இன்று ஈரான் செய்ய நினைக்கும் பொருளாதார தடைக்கு ஒரு முன்னோடியாக காணப்பட்டது. அன்று புலிகள் ஆழ்கடல் கப்பல்களை கட்டுப்படுத்திய விதம் இன்று ஈரானின் ட்ரோன் மற்றும் நீர்மூழ்கி தொழில்நுட்பத்திற்கு உந்துதலாக உள்ளது. ஈழக்கடலில் புலிகள் வைத்திருந்த அதே பிடியை ஈரான் பெற்றுவிட்டால் அது இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவின் வர்த்தக நலன்களுக்கு ஒரு பேரிடியாக அமையும் என்று சொல்லலாம். ஈரானின் பொருளாதார போர் உலகளாவிய விநியோக சங்கிலியை நேரடியாக தாக்குகிறது. காலி அருகே நடந்த இந்த தாக்குதலால் இந்திய பெருங்கடல் வழியாக செல்லும் காப்பீட்டு கட்டணங்கள் 500% அதிகரித்துள்ளன. இது ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு செல்லும் அனைத்து பொருட்களின் விலையையும் உயர்த்தியுள்ளது. இலங்கையின் கொழும்பு மற்றும் காலை துறைமுகங்கள் இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது. ஒரு நாட்டின் கடற்பரப்பில் வல்லரசுகள் மோதிக்கொள்வது அந்த நாட்டின் பொருளாதாரத்தை எப்படி குலைக்கும் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி என்று சொல்லலாம். ஈரான் வரும் டிராபிடோக்களை மட்டும் நம்பி இருக்கவில்லை. அமெரிக்காவின் நாஸ்டாக் மற்றும் முக்கிய வங்கிகளின் சர்வர்கள் மீதும் ஈரான் ஏவியுள்ள சைபர் தாக்குதல்கள் அமெரிக்க பொருளாதாரத்தை உட்புறமாக சிதைத்து வருகிறது. ஈழக்கடலில் IRIS டீனா வீழ்ந்ததற்கு பழிவாங்க நியூயார்க் பங்குச் சந்தையை நிலைகுலையச் செய்வதே இதன் திட்டமாகும். அமெரிக்கா IRIS டீனா கப்பலை மூழ்கடித்ததன் மூலமாக இராணுவ ரீதியாக வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் ஈரான் உருவாக்கியுள்ள பொருளாதார நெருக்கடி அமெரிக்காவுக்கு ஒரு நீண்டகால தோல்வியாகும். இன்று இலங்கையின் கடற்பரப்பில் மிதக்கும் 80 உடல்கள் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, இது ஒரு தொடக்கம் என்று சொல்லலாம். வரலாறு மீண்டும் திரும்புகிறது. அன்று ஈழத்தமிழர்கள் தங்கள் கடல் பகுதியை பாதுகாத்த முறையும் இன்று ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக கையாளும் பொருளாதார தந்திரங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. வல்லரசுகளின் இந்த பொருளாதார போரில் இந்திய பெருங்கடல் ஒரு மயானமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம்.
அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரானுடனான இந்த போர் வெறும் ஏவுகணை தாக்குதல்களுடன் முடிந்துவிடவில்லை. இது அமெரிக்க பொருளாதாரத்தின் ஒவ்வொரு நரம்பையும் பாதிக்கும் ஒரு விலை உயர்ந்து யுத்தமாக கருதப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி அமெரிக்கா சந்தித்து வரும் நேரடி மற்றும் மறைமுக பொருளாதார இழப்புகள் பிரம்மாண்டமானவையாக காணப்படுகிறது. அமெரிக்கா தனது அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு நிமிடமும் பல மில்லியன் டாலர்கள் எரிக்கப்படுகிறது. தாக்குதல் தொடங்கிய முதல் 24 மணி நேரத்தில் மட்டும் அமெரிக்கா சுமார் 779 மில்லியன் ரூபாய், கிட்டத்தட்ட 6400 கோடி ரூபாய் செலவிட்டிருக்கிறது. இது அமெரிக்காவின் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புக்கென ஒதுக்கப்பட்டதில் 0.1%. மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள 2 விமானந்தாங்கி கப்பல்களில் படைகளை இயக்குவதற்கு மட்டும் ஒரு நாளைக்கு 15 மில்லியன் முதல் 40 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை செலவாகிறது. ஆயுதங்களினுடைய விலை IRIS டீனாவை தாக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு டார்பிடோ அல்லது ஒரு டொமஹாக் ஏவுகணையின் விலை சுமார் 1.7 மில்லியன் முதல் 2 மில்லியன் வரை இருக்கும். இப்படி இருக்க ஈரான் ஹெர்முஸ் நீரிணையை முடக்கியுள்ளதால் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் அமெரிக்கா பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. அமெரிக்காவில் பெட்ரோல் விலை ஒரே இரவில் 10 காசுகள் உயர்ந்துள்ளது. ஒரு கலன் $3.19 அதிகரித்துள்ளது. இது அமெரிக்க நுகர்வோரின் வாங்கும் சக்தியை நேரடியாக பாதிக்கிறது. கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $84 தாண்டியுள்ளது. இது அமெரிக்காவில் பணவீக்கத்தை மீண்டும் தூண்டிவிடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. போர்முகங்கள் சூழ்ந்துள்ளதால் அமெரிக்க முதலீட்டாளர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். மார்ச் மாதம் 2ஆம் தேதி நிலவரப்படி டவ் ஜோன்ஸ் குறியீடு 400 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து காணப்படுகிறது. குறிப்பாக விமான போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறை சார்ந்த பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. அதே நேரம் லாக்ஹீட் மார்டின் போன்ற ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களின் பங்குகள் 40% வரை உயர்ந்துள்ளது. இது ஒரு யுத்த பொருளாதாரம் உருவாக்கி வருவதை காட்டுகிறது. அதே நேரம் இலங்கையின் கடற்பரப்பு உட்பட இந்திய பெருங்கடலின் பகுதிகளில் கப்பல் திசை திருப்பப்படுவதால் ஏற்படும் இழப்புகள், அதாவது சரக்கு கட்டணம், கப்பல்களுக்கான யுத்த கால காப்பீடு அதிகரித்துள்ளதால் அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் பொருட்களின் விலை 5-10% வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போர் இன்னும் 4 வாரங்கள் நீடித்தால் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு சுமார் 210 பில்லியன் வரை இழப்பு ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் கென் ஸ்டாமஸ் கணித்துள்ளார்கள். அதே நேரம் யுத்தத்திற்கான நிதியை திரட்ட அமெரிக்க அரசு கூடுதல் கடன்களை வாங்க வேண்டியிருக்கும். இது நீண்ட கால அடிப்படையில் அமெரிக்காவின் கடன் சுமையை அதிகரிக்கிறது. சாதாரண மக்களின் வீட்டுக்கடன் மற்றும் இதர வட்டி விகிதங்களை உயர்த்தக்கூடும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஈரானுடனான இந்த போர் அமெரிக்காவுக்கு ஒரு இருதலைக்கொள்ளி எறும்பு போன்றது. இராணுவ ரீதியாக வெற்றி பெற்றாலும் பொருளாதார ரீதியாக அமெரிக்கா தனது உள்நாட்டு ஸ்திரத்தன்மையை இழக்க நேரிடும். இலங்கை கடற்பரப்பில் IRIS டீனா வீழ்ந்த செய்தி அமெரிக்காவுக்கு பெருமை சேர்த்தாலும் அதனை அழிப்பதற்கான அந்த சக்தியினுடைய விலை அமெரிக்க வரி செலுத்துவோரின் தலையிலேயே விழும் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம். ஆக அமெரிக்கா ஒரு பொருளாதார ரீதியாக தன் தலையில் மண்ணை அள்ளி தானே போட்டு இருக்கிறதா, அல்லது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்திற்கு இது ஒரு சாபுமணியா? இப்படியான கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது.